ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் அண்ட் மீயோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செட்டப் லேடியோட வீட்டு கதவை தட்டி நீங்க இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீஸ்லாம் கொடுக்காம இருக்கீங்கன்னு அந்த ஏரியாவுக்கு கம்யூனிட்டி ஆளுங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற போயா அப்படின்னு இன்னும் திமிரடங்காம அவங்கள துரத்தி விட்டுட்டு இருக்கா. உள்ள வந்ததும் அவளுக்கு நீஷுவோட அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா அவர் கால் பண்ண சொன்னாரா, இதாவது என்ன பத்தி பேசினாரா அப்படின்னு கேட்டு பார்க்க, இங்க பாருங்க ஏற்கனவே நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அந்த வீடு இருக்கிற லொகேஷன் சாருக்கு பிடிக்கல, அதை எப்படி விற்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. சோ சீக்கிரமா வீடு பாக்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க, ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். என்னது இது, வீடை விற்க போறாங்களா, அப்போ நான் என்ன பண்றது, அப்படிலாம் நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவ ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கா. வீடை பாக்குறதுக்கு நிஜமாவே ஆளுங்க வராங்க. அங்க கரெக்டா நீஷுவோட அப்பா அசிஸ்டன்ட் தான் வீடு பாக்குற ஆளுங்களை கூட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா அங்க வர அந்த செட்டப் லேடி வீடு பார்க்க வர லேடியோட கையை பிடிச்சு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. யாரு இவங்கதான் ஓனரா அப்படின்னு புரோக்கர் கேட்க, இவங்க இங்க குடியிருக்காங்க அப்படின்னு அந்த ஆளு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, இங்கதான் குடியிருக்கோம், காலி பண்ண போறோம். எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துலயே என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம போயிட்டு அவர் மட்டும் இறந்து போகாம இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, இந்த வீட்டுக்கு வராமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப் லேடி ஒரு டிராமாவை போட ஆரம்பிக்கிறா. என்ன மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நல்ல வீட்டுக்கா கூட்டு போக வேண்டாமான்னு வீடு பார்க்க வந்தவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த புரோக்கர் அசிஸ்டண்ட பார்த்து கத்துறான். என்னையா அது, இப்படிலாம் அந்த வீடை எப்படி விக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட் பாக்குறான் செட்டப் லேடிய பார்த்து, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்கிட்ட வேலைக்கு ஆகும், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்களை பார்த்து நம்ம கூட்டு வந்தோம்னா உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா ஈஸியா எங்களால உங்களை துரத்த முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த லேடிக்கு புரிஞ்சிருது இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு. என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நீயா ஓடி வரா. என்னம்மா நம்மள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களா, நம்ம என்னமா பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது போல, கொஞ்ச நாள் ஓட்டலாம். ஆனா அவ்வளவுதான், அவன் மனசுல இருந்த பாசம்லாம் எல்லாம் கரைஞ்சு காணாம போயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம அவனை கழட்டி விட்டுறதுதான் கரெக்டா இருக்கும். உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ், காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, நம்ம மறுபடியும் பழைய வீட்டுக்கே போயிடலாம். ரொம்ப வருஷம் அந்த ஆடம்பரத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டோம், இதுக்கும் மேல வேணாம் அப்படின்னு சொல்ல நீயா பாக்குறா. என்னமா சொல்ற, வேணான்னு சொல்லிட்டு இருக்க, சின்ன வயசுல நான் வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா ஒரு டீசென்டான ஜாப்னு போயிட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருந்திருப்பேன். நீ தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசை காட்டி என்ன இங்க கூட்டிட்டு வந்த, இத்தனை வருஷமா இதெல்லாம் காட்டிட்டு இப்ப மறுபடியும் என்ன பழைய இடத்துக்கு கூட்டு போறியே, நான் எப்படிமா வாழ முடியும், என் பேரு எல்லா இடத்துலயும் கெட்டு போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சு பாப்பியா, என்ன பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. அந்த லேடி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. நீயா அங்க இருந்து கிளம்பி என்ன எல்லாரும் ஏன் மேல பழைய போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பயும் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியே இல்லாம பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரோரோ அவ ஃப்ரெண்ட் ஒருத்தைய போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே நீஷுவோட கிளாஸ்மேட்ஸா இருந்தவங்க தான். அங்க பாத்துட்டு என்னடி ரோரோ என்னாச்சுன்னு கேட்க, நான் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறேன், நீ வேற ஊருக்கு போறேன், ஏர்போர்ட் பக்கத்துல தான் நீ தங்கி இருக்க இடம் இருக்குன்னு தெரிஞ்சது, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன், இப்ப எனக்கு கொஞ்சம் நேரத்துல பிளைட் இருக்குன்னு சொல்ல, ஏண்டி ஆபீஸ் விஷயமா போறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இல்ல ஆபீஸ் விஷயம் எல்லாம் கிடையாதுரி, நான் வேலையை விட்டுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரோரோ சொன்னதும், ஏண்டி என்ன ஆச்சு, எதனால வேலையை விடுற, இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல அது எல்லாமே கரெக்ட் தான், என்ன வேலையை விட்டு அனுப்பல, அப்பவே என்னோட பாஸ் நீஷு வந்து தனியா ப்ராஜெக்ட் பண்றா, அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க சில ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எப்படியாவது வேவு பார்த்து சொல்லுன்னு என்கிட்ட சொன்னா, ஆனா நான் எதுவும் பண்ணல, அந்த அளவுக்கு நான் மோசமான பொண்ணு கிடையாதுரி, அதனால நீஷு ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சுட்டா, நாங்க தோத்துட்டோம், அதனாலயும் அந்த ஆள் என்ன வேலையை விட்டு அனுப்பல, ஏன்னா என்ன வேலையை விட்டு அனுப்புறதுக்கு டைரக்டா அவருக்கு எந்த ரீசனும் கிடைக்கல, ஆனா அவரோட பொசிஷன் போற நிலைமையில இருக்கு, அவர் கூட நான் அசிஸ்டண்டா இருந்தா என்னால இங்க சஸ்டெயின் ஆக முடியாது, வளரவே முடியாது, அதனாலதான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு ரோரோ சொல்றா. அப்போ பக்கத்துல ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானடி அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, இல்லடி எனக்கு லொகேஷன் சேஞ்ச் வேணும், இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரோரோ சொல்லிட்டு இருக்கா. ஷுவாங்கு கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, ஷுவாங்குக்கும் எனக்கும் எப்பவோ கடைசி குட் பை முடிஞ்சிருச்சு, அவன் என்னை பார்த்து சொன்னா, நீ வந்து ஒரு டூலா என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, நீஷு முன்னாடி நீ தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கான டூல் அப்படின்னு சொன்னா. ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்க்கும்போது அவன் சொன்னதும் கரெக்ட் தானோன்னு எனக்கு தோணுது, நீஷு உண்மையாவே என்னோட இன்டர்வியூ கால அவ தான் பிளாக் பண்ணிட்டாலோ அப்படின்னு நான் நினைச்சேன், அவ கடைசியா ஒரு தப்பு பண்ணிட்டா, அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு கூட நான் யோசிச்சேன், ஆனா அது எல்லாமே தப்பு அப்படிங்கறத போக போக புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப பாரு காலேஜ் வாழ்க்கை எங்கேயோ தூரமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ரோரோ கிளம்புறா. கடைசியா ஒரு தடவை அந்த சிட்டியை சுத்தி பார்த்துட்டு அங்க டாக்ஸில ஏறி அவ கிளம்பிடுறா. அவ ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அவ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பா போல, அந்த பொண்ணு கிட்ட நீஷோ போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. ரோரோ இந்த மாதிரி போயிட்டாலாமேடி, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி அவ நினைச்சதுதான் இங்கே வர எந்த வேலைக்கு வேணா போயிருக்கலாம், அவ தான் ஏதோ லொகேஷன் சேஞ்ச் வேணும்னு போயிட்டா, நமக்கு நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ ஆனா அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம கூட தானே இருக்கு, இப்ப பாரு அதெல்லாம் ஏதோ பழைய காலத்து மெமரிஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே
லின்யூ நீஷுக்கு மெசேஜ் அனுப்புறான், நான் உன்னோட ஹாஸ்டல் கீழே தான் நிக்கிறேன் வா அப்படின்னு. ஓ என் பாய் ஃப்ரெண்டோட என் ஃபேமிலியோட நான் வெளியே போறேன்டி அப்படின்னு நீஷுவும் போனை கட் பண்றா. லின்யூ, நீஷு அப்புறம் நீஷுவோட ஃபேமிலி, அம்மா, ஆன்டி, அங்கிள் அப்புறமா தம்பி எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னருக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அங்கிளும் ஆன்டியும் ஒரு புது ப்ராஜெக்ட் வின் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக அவங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப அது மட்டும் இல்லாம நம்ம நீஷுவோட அம்மாவும் புது ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்காங்க, அத பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி பாக்குறான், எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் ஐஸ் போட்டுட்டே இரு, நீ என்ன பண்ண போற நானும் பாக்குறேன் அப்படின்னு அங்கிள் அவனை திட்டிட்டு இருக்காரு. அப்போ உடனே ஆன்டி பாக்குறாங்க, சரி சரி இந்த ப்ராஜெக்ட் விஷயத்த பேசினதெல்லாம் இருக்கட்டும், நீஷு லின்யூ நீங்க 2 பேரும் வீடு வாங்கிருக்கீங்கல்ல அத பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல நீஷுவோட அம்மா பாக்குறாங்க, எது வீடு வாங்கிருக்கீங்களா அப்படின்னு. ஆன்டி உடனே பாத்துட்டு, அன்னைக்கு நான் ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். 2 பேருமா போய் நான் வீடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, வீடு வாங்கிருக்கீங்களா அப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு தம்பி கேட்டுட்டு இருக்கான். லின்யூ பாக்குறான், இல்ல இப்பதான் நீஷு காலேஜ் முடிச்சிருக்கா, புது ஃப்ரெஷ் அவுட் கிராஜுவேட், அவளுக்கு இன்னும் டைம் இருக்கட்டும். ஆனா எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா மாறிடக்கூடாது. சோ எங்க 2 பேத்துக்கும் இடத்துக்கு நடுவுல ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வாங்கியிருக்கோம், அதுக்கு இன்னும் கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லிவின்ல இருக்கலாம்னு தான் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அந்த லொகேஷனை காட்டுப்பா அப்படின்னு அங்கிள் பார்த்து கேக்குறாரு. இது உனக்கான கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் தூரமா இருக்கும் போலயேப்பா அப்படின்னு சொல்ல, நீஷுக்கு பக்கத்துல இருக்குல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீஷுவை டெய்லி பாக்கலனா அது எனக்கு தான் வந்து கேட்டதாயிடும், சோ இது என்னோட பெனிஃபிட்காக தான் நீஷுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டேன், சோ அவளை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு சூப்பரான டயலாக், இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா காலேஜ்ல ஏதாவது சீக்ரெட் கிரஷ் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நீஷு வேற கிண்டல் பண்றா. தாத்தா உன ஏதாவது திட்டினாராப்பா அப்படின்னு கேட்க, திட்டல, ஆனா அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு, நாளைக்கு என்ன பாக்கணும்னு கூப்பிட்டு, நான் நீஷுவையும் கூட கூட்டு போயிட்டு பாத்துட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். இது நானுமா அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. ஆனா அடுத்த நாள் தாத்தாவை பாக்குறதுக்கு லின்யூ மட்டும் தான் போயிட்டு இருக்கான். என்னடா ஏதோ கம்பெனி நேம் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்த, என்ன பேர் வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு 2-3 ஆர்டர் பிடிச்சதுக்கு அப்புறமா நேம் மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் தாத்தா, குவாங்கியூ அப்படின்னு நம்ம சொல்றான். 2 பேரோட பேரையும் சேர்த்து விளையாட்டுத்தனமா வச்சிருக்கீங்க, ஆனாலும் இந்த பேரு கம்பெனிக்கு நல்ல பொருத்தமா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தாத்தா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கருத்து கேட்கணும், நான் மறுபடியும் என்னோட ரிசர்ச் ஃபீல்டுக்கு போக போறேன், ஆனா என்னோட ஷேர்ஸ் தான் இதுல வந்து இந்த கம்பெனில கொஞ்சம் கூட இருக்கு, அதனால நீஷுக்கு சில ஷேர்ஸை மாத்தி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அப்படி ஒரு வேலை மாத்தி கொடுத்துட்டேன்னா இந்த கம்பெனில அதிகாரம் எடுக்கிற பொறுப்பு கம்ப்ளீட்டா அந்த நீஷுக்கு போயிடும், உனக்கு தெரியும்லன்னு கேட்க, தெரியும் தாத்தா அப்படின்னு லின்யூ சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் யார்கிட்டையும் கேட்கல, உங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் சொல்லணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, பரவாயில்ல அது உன்னோட ஷேர், அது நீ என்ன பண்ணணும்னாலும் நீயே பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம லீயோட ப்ராஜெக்ட தோக்கடிச்சு அப்போ நீ என்கிட்ட கேட்டியா, அதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போற அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. தாத்தா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடக்கூடாது, புடிச்சுக்கணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, அதனாலதான் இதுல பாதி உண்மை பாதி பொய்ன்னு சொல்ல, மீதி உண்மை என்னன்னு தாத்தா கேக்குறாரு. அது மட்டும் இல்ல நம்ம காசு சம்பாதிக்கணும்ல தாத்தா, மணின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே, என்கிட்ட வர பிசினஸ் நான் எப்படி வெறும் கையோட அனுப்பிவிட முடியும்னு சொல்ல தாத்தா சிரிக்கிறாரு. ஸ்ட்ராங்கான பையன் தான், ஆனா என்னடா கம்பெனி தான் அடுத்து எப்படி போகுதுன்னு தெரியல, லீக்கு ஒரு எதிர்காலமே இல்ல, நான் இன்னும் எப்படி அவனை ட்ரெயின் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, தாத்தா இன்னொரு விஷயமும் நான் சொல்லலாமான்னு யோசிச்சேன், இப்போ இந்த டாபிக் நீங்க பேசினதால நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சிஞ்சு இருக்கால தாத்தா, அவனை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, அவன் கிட்ட வந்துட்டு சைலண்டா இருக்கதால அவன் திறமை வெளியே தெரியாம இருக்கு, அதுவும் இல்லாம லீ இருக்கதால அவன் ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு இருக்கான், அவனை நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா வருவான் தாத்தா அப்படின்னு லின்யூ ஐடியா கொடுக்குறான். தாத்தா பாக்குறாரு, எவ்வளவு நல்ல ஐடியா, இது ஏன் எனக்கு தோணலன்னு இன்னொரு பேரனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம நீஷு உட்காந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டே இருக்கா, டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்புறா. லின்யூ பின்னாடியே நின்னுட்டு இருக்கான். ஹே எப்ப வந்த, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்க லின்யூ முறைச்சு பாத்துட்டு இருக்கான். சாரிப்பா தாத்தா உன்னை திட்டினாரா, உன் கூட வர நான் சொல்லியிருந்தேன் தான், ஆனா நிறைய வேலை வந்துருச்சு அதான் வரல அப்படின்னு நீஷு சொல்ல, இப்பவே மேடம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ ஃபியூச்சர்ல அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். ஹே ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அவனை கொஞ்சிட்டு இருக்கா. லின்யூ சொல்றான், தாத்தாவே நம்ம கம்பெனியோட பேர் மாத்திர விழாக்கு வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, சூப்பர் கலக்கல் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு லின்யூ கூப்பிடுறான். ஆமா ஆமா பிசினஸ் பத்தி கூட நானும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, இருக்காருல அவர் கூட பேசணும்னு சொல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு லின்யூ அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறான். நீஷு பாக்குறா, இன்னும் நீ கம்பெனில இருந்து ரிசைன் கூட பண்ணல, சோ இப்போதைக்கு வந்துட்டு நீ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஒழுங்கா என் கூட வந்துருன்னு சொல்ல, நீஷு நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ நீஷுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த
அடுத்தவன் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு நிஜமாவே இந்த ஃபீல்டுல இந்த ப்ராஜெக்ட்ல லீட் பண்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, நிஜமாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஆன்டிக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அப்ப அவங்க வின் பண்ணதை பார்த்ததுல இருந்து நம்ம பெருசா வின் பண்ணணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. ஆனா இப்போதைக்கு கம்பெனியை பெரிய லெவலுக்கு குளோபல் லெவலுக்கு கொண்டு போவேன்னு சொல்லல, ஆனா இப்போதைக்கு நல்லபடியா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு, நீ சும்மா சாதாரணமான அல்ல, 2 நாள் நான் உன ஸ்னோ ஸ்கேட்டிங் கூட்டு போனதுக்கு 3வது நாள் நீ தனியா பிராக்டிஸ் பண்ண, அந்த அளவுக்கு நீ ரொம்ப திறமையான ஆள், உன்னால கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவை லினியோ வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரமா நம்ம இந்த பிஸி ஸ்கெடியூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மாசம் கம்ப்ளீட்டா லீவ் எடுத்துட்டு ஜாலியா நம்ம வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும், வெளியே போய் சுத்திட்டு வரணும், அதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு கிளம்புறா. ப்ராஜெக்ட் டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு மாசமும் ஓடிக்கிட்டே இருக்கு. பிடிக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் நீஷு லினியோலாம் சேர்ந்து முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா நேமிங் செரமனி வந்துருச்சு. சில ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சதால ஒட்டுமொத்த கூட்டமும் வந்திருக்கு இந்த நேமிங் செரமனிக்கு. இப்போ இந்த நேமிங் செரமனி புது நேம திறந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட கூப்பிடுறாங்க. லினியோட தாத்தாவும் நீஷுவோட அம்மாவும் தான் போய் திறந்து வைக்கிறாங்க. ரொம்ப கிராண்டா அது நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கிரீன் கார்டன் மாதிரி கூட நீஷு கட்டினால அத ஓபனிங் செரமனிக்கு லினியோவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த பெரிய செரமனி அவங்களுக்கு, இது நமக்கு, இதை நீ ஓபன் பண்ணி வைன்னு சொல்ல லினியோ போய் அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றான். ஆனா அது லினியோக்கு ஏத்த மாதிரி அதோட பேரை நீஷு மாத்தி வச்சிருக்கா. லினியோக்கே அது தெரியல எப்ப பேரை மாத்தின அப்படின்னு கேட்க, ஏன்னா வந்துட்டு உன்னோட தடையும் கொஞ்சமாவது இங்க இருக்கணும், ஏன்னா இதுக்கு மேல நீ அங்க ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டனா உன்னை ஒவ்வொரு நாளும் நான் 10 மணி நேரத்துக்கு மேல பாக்காம இருப்பேன்ல அப்படின்னு நீஷு சொல்றா. அதான் நேமா மாத்திட்டேன் அப்படின்னு. லினியோ வேகமா போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ இப்படி மட்டும் இன்னொரு தடவை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் உன் கூட இங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க போகாம, டாக்டர் சார் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க போகணும், ஜாலியா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இதுக்கு மேல ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு லினியோ கேக்குறான். கொஞ்சம் உள்ள வாயேன், எதை பத்தியும் ஓவரா திங்க் பண்ணாத, உள்ள ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு உள்ள கூட்டு போய் காட்டிட்டு இருக்கா. ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணி தரேன்னு ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்து ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடம் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். ஆமா இல்ல அப்படின்னு நீஷு சொல்றா. போன வருஷம் இந்த நேரம் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், இங்க என்ன பண்ண போறேன்னு தெரியாம வந்தேன்னு சொல்ல, என்ன பழி வாங்குறதுக்கு வந்த அப்படின்னு நீஷு சொல்றா. அப்புறம் பார்த்தா நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனாலும் உன்னை காயப்படுத்தி இருக்க மாட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு மேனேஜ்மெண்ட்க்கு திட்டி கூட்டு வந்ததே நீதானே அப்படின்னு நீஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் நிறைய நேரம் பார்க்காம இருப்போம்ல அப்படின்னு ஒரு மாதிரி சோகத்துல நீஷு லினியோவை பார்த்துட்டு இருக்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னும் அடுத்த எபிசோடோட இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. இந்த சூப்பரான சீரீஸோட ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.